இவிஎம் மெஷினை கரெக்ட் பண்ணுற கட்சி தனக்கு மெஜாரிட்டி கிடைக்காம பண்ணிக்குமா? 42 தொகுதியில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்களா இல்லையா 2019? எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காம போச்சு. அந்த காங்கிரஸ் இந்த தடவை 100 தொகுதி ஜெயிக்கும். விடுவாங்களா? வாக்குப்பதிவு யந்திரம் அவங்கள்ட்ட இருந்தால் விடுவாங்களா? வாக்கு திருட்டுன்னா என்ன சொல்கிறாங்க இவங்க? அப்போது 2005 நடந்த பொழுது உங்கள் காங்கிரஸ் தான் நடத்துறது. அப்போல்லாம் சார் இனிச்சது, இப்போ மட்டும் சார் கசக்குதா? புரியுதா நான் சொல்கிற வித்தியாசம்? இப்போ முதலமைச்சர் ஒரு வீடியோ போடுறாரு, 3வது பாக்ஸு உறவினர்னு கேட்குறாங்க. நான் என்ன உறவினர் அப்படின்ட்டு. அப்பா இருக்காங்கல்ல? இருக்காங்க சார். அப்பாவுடைய பேர் ஓட்டர் ஐடி இது, அவ்வளோதானே. ஆனால் இவர்கள் அதை பெரிய காம்ப்ளிகேட் ஆக்கி குடியுரிமை வாக்குரிமை இல்லாதவர்களை முகாம்களில் அடைப்பார்கள். திருமாவளவன்ட்ட மைக்கை போட்டு நம்ம ரிப்போர்ட் என்ன கேட்கணும், சார் குடியுரிமை எப்படி பறிப்பாங்க? எஸ்ஐஆருக்கும் என்சிஆருக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள். கேட்கணும்ல, நம்மளுக்கு கேட்கத்தான் பயம், ஏன்னா படிக்கணுமே. அதோட தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க, அதான் செம்ம காமெடி. யார்ட்டையா தான் சொல்லுங்கள். நான் முடிச்சுக்கிறேங்க, பாவங்க. களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முத்தலீஃப் அவர் தான். சார் வணக்கம். தான் வணக்கம் சார். இன்றைக்கி திமுக சார்பில் அங்கங்கே சாருக்கான போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே நடந்துகிட்டு இருக்கும்போதே இப்போ அன்புமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு பக்கம் போராட்டத்தையும் இவங்க நடத்துகிறாங்க, கடைசியில் பார்த்தா அதுக்கான ஃபார்ம் கொடுக்கறதும் இவங்களாவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? எஸ்ஐஆர் அப்படின்றது தீவிர வாக்கு திருத்த பணி. இந்த பணி இப்போ இவர் சொல்கிறார்ல, இவரும் சரி ராகுல் காந்தியும் சரி, இவர்கள் இந்த இந்தியா கூட்டணி இவர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போன 2024 எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் வாக்குப்பதிவு எந்திரத்தை குற்றம் சொல்லியிருந்தவங்க. கரெக்டாக? வாக்குப்பதிவு எந்திர மோசடி, இவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்கிறார்கள், இப்படிலாம் சொன்னாங்க. 2024 தேர்தலில் வாக்குப்பதிவு எந்திரத்தை இவங்க இஷ்டத்துக்கு மாற்றியிருந்தால் தமிழ்நாட்டில் 5 இடம் பிஜேபி ஜெயிச்சிருக்கோம்ல. கண்டிப்பாக சார். ஜெயிக்க வச்சாலும் நம்ம நம்புவோம்ல. அண்ணாமலையா அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார்யா. நயினா நாகேந்திரன் நெல்லையில் கண்டிப்பாக ஜெயிப்பார். பொன்னார் தனியாக ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு. தமிழிசை இப்போ டென்ஷன் எல்லாம் பெருகிட்டாங்கப்பா, பிஜேபி ஜெயிச்சிருப்பான். இப்படிலாம் நம்பியிருப்போமா இல்லையா? கண்டிப்பாக சார். நம்மளை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்பலாம். பிஜேபி இவிஎம் மெஷினை வச்சு பண்ணியிருக்கலாம்ல. சரி, அது கூட வேணாம். மெஜாரிட்டி போகிற மாதிரி ஒரு கட்சி இவிஎம் மெஷினை கரெக்ட் பண்ணுற கட்சி தனக்கு மெஜாரிட்டி கிடைக்காம பண்ணிக்குமா? மெஜாரிட்டி கிடைக்கல. அவங்க என்ன சொன்னாங்க? ஆப்கி பார் 400 பார்னாங்க. 400 தொகுதிகள் நாம் வெல்வோம் அப்படின்னாங்க. அட்லீஸ்ட் 300 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தா கூட நம்ம நம்ப தானே போகிறோம். பிஜேபி தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்காங்க, காங்கிரஸ் எங்கேயா இருக்குது 300 அப்படி தானே போவோம். கண்டிப்பாக பண்ணாங்களா? இல்லை, அப்படி பண்ணியிருந்தா ஏன் இவங்க 240 வாங்கிட்டு மெஜாரிட்டி கிடைக்காம நிதிஷும் சந்திரபாபு நாயுடியும் தொங்கிக்கிட்டு இருக்கணும்? கரெக்டாக? கரெக்ட் சார். 3வது உத்தரப்பிரதேசில் செம்ம அடி வாங்கினாங்க. ஞாபகம் இருக்குதா? 35 தொகுதிகளுக்கு மேலே போச்சு. உத்தரப்பிரதேசில் முழு தொகுதியும் 75 தொகுதிகளும் பிஜேபி ஜெயிச்சிருந்தாலும் நம்ம நம்பவுமா மாட்டோமா? கண்டிப்பாக. அவன் அதுக்குன்னே ராமர் கோயில் கட்டினாயா? ராமர் கோயில் கட்டிப்பார், பெரும்பான்மை பிடிச்சிட்டான். உத்தரப்பிரதேச தொடுற வரைக்கும் பிஜேபி ஒன்றும் பண்ண முடியும். இப்படிலாம் பேசியிருப்போமா மாட்டோமா? கண்டிப்பாக சார். அப்போ வாக்குப்பதிவு எந்திரத்தை வச்சுட்டு பண்ணணுன்னா உத்தரப்பிரதேசில் இவங்க ஏன் 35 தொகுதிக்கு மேலே இழக்க போகிறாங்க? தெரியுதா? அப்போ வாக்குப்பதிவு எந்திரன்றது சரி. இன்னொன்று சொல்கிறேன், 100 தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்குது. காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்றது தான் அவங்களுடையது. காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்றது தான் பிஜேபியுடையது. 42 தொகுதியில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்களா இல்லையா 2019? எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காம போச்சு. அந்த காங்கிரஸ் இந்த தடவை 100 தொகுதி ஜெயிக்குது. விடுவாங்களா? வாக்குப்பதிவு யந்திரம் அவங்கள்ட்ட இருந்தால் விடுவாங்களா? விட மாட்டாங்கல்ல. இப்போ இவர்களுக்கே தெரிஞ்சு போச்சு, வாக்குப்பதிவு யந்திரத்தை வச்சு ரொம்ப தான் ஓவராக தான் விட்டுட்டோமோ அப்படின்ட்டு அதை விட்டுட்டாங்க நைஸாக. ஏன்னா இந்த கேள்வியும் வந்துச்சு, ஏன்பா வாக்குப்பதிவு யந்திரம்னா ஏன்பா கேரளாவில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, பிஜேபி விடாமல் உங்களை ஜெயிக்க விடாமல் பண்ணலாமே? நீ உங்களை 100 தொகுதி வர விட்டு விடாமல் பண்ணியிருப்பாங்கல்ல. மம்தாவை ஜெயிக்க விட்டு வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஜெயிக்கணும்னு எல்லாமே நம்பணும். பாதிக்கு மேலே பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பணும். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் மம்தா இதுதான் அதிகமாக ஜெயித்தாங்க. அப்போது இவிஎம் மிஷினு இவர்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னு இன்னும் பலரும் என்ன சொன்னாங்க, இவிஎம் மிஷினில் இதில் ஆப்ரேட் பண்ண முடியும், கம்ப்யூட்டரில் எதுவும் பண்ண முடியாது, அது ஒரு மேனுவல் செட்டப் மாதிரி. இல்லை சார், கடந்த தேர்தலில் கூட வாக்கு ஓட் போடும்போது பிஜேபிக்கு தான் லைட் இதுன்னு கூட ஒரு புகார் எல்லாம் உருட்டுறது. நான் சொல்கிறேன், இவங்க உருட்டுலாம் அப்படின்னா அதான் நான் கேட்டேனாங்க. இப்போ இவ்வளோ நேரம் கேட்டேன்னா அப்படிலாம் பண்ணியிருந்தா வந்திருக்கலாமேன்றேன். இவிஎம் மிஷினில் ஒன்றே ஒன்று பண்ணலாம். ஒரு 4 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே அங்கே போய் நின்றுக்கிட்டு
அந்த பிஎல்ஓ இருப்பார்ல, அவர் பட்டன் அமுக்குனா இவர் பட்டன் அமுக்கு, அவர் பட்டன் அமுக்குனா இவர் பட்டன் அமுக்குன்னு எத்தனை ஓட்டு வேணால் போடலாம். அது மாதிரி வட இந்தியாவில் நடந்ததா இல்லையா? ஓகே சார். ஓட்டு போட வந்தவங்களே போன்ட்டு பிஜேபிக்கு போட்டதெல்லாம் நடந்ததுன்னு வந்ததில்ல வீடியோ. அப்படி தான் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற செட்டப்பில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மிஷின் இருக்குல்ல, இப்போ இவருக்கே உள்ற மாதிரி செட்டப் பண்ணோன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறும். ஆல்ஃபாபெட்டிக்கல் இது வேட்பாளருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி மாறும். புரியுதா? அப்போ அந்த மாதிரி செட் பண்ண முடியாது. வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணோன்னா அதுக்கான சிஸ்டமே கிடையாது. வாக்குப்பதிவு இயந்திரம் தனி, அது கிட்டத்தட்ட மேனுவல் மாதிரி. அது செட் பண்ணிட்டீங்கன்னா அது வேலை செய்யும். அதை வெளியிலேருந்து ரிமோட் மூலிமா இது மூலியம் ஆப்ரேட் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கலாக தான் தயாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தை விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, இவிஎம் மிஷின் பற்றி பேசலை. அதுக்கு பதிலாக பீகார் எலெக்ஷனில் வாக்கு திருட்டுன்னா என்ன சொல்கிறாங்க இவங்க? ஒரே வீட்டில் 50 வாக்காளர் இருக்காங்க. வீடு கூட இல்லையே சார், சின்னோண்டு ஒரு இதுக்கு மீன் மாதிரி ஏதோ சின்ன ஒரு அறை சொன்னாங்க, அதில் அத்தனை பேர் இருக்கிற மாதிரி 65 லட்சம் வாக்கை இவர்கள் நீக்கி விட்டார்கள் அப்படின்னாங்க. ரெண்டுமே முரண் இருக்கா? ஒரே வீட்டில் 50 வாக்காளர் மாதிரினா அப்போது இவர்கள் கூடுதலாக 65 லட்சம் சேர்த்து விட்டார்கள்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் சொல்கிறது 65 வாக்குகளை நீக்கி விட்டார்கள், 69 லட்சம் நீக்கிட்டார்கள்னு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு என்ன கேட்டுச்சு உச்சநீதிமன்றத்தை? எஸ்ஐஆர்ன்றது தீவிர வாக்கு திருத்த பணி. அந்த வாக்கு திருத்த பணி இவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணியிருக்காங்க 2005. இன்றைக்கி உங்களுக்கு ஃபார்ம் கொண்டு வந்து கொடுத்தாங்களா பிஎல்ஓ? இல்லை சார், இன்னும் வரல. இன்னும் எங்கள் சைடில் வர சார். சரி, அந்த ஃபார்ம் வந்துச்சுன்னா அதில் 3 பாக்கெட் இது இருக்கும், பாக்ஸ். மொதல் பாக்ஸு உங்கள் பேர், உங்களுடைய ஆதார் நம்பரு, உங்கள் எபிக் நம்பரு, உங்கள் அப்பா பேர், அவருடைய எபிக் நம்பரு, செல்ஃபோன் நம்பரு, அம்மா நம்பரு, அம்மாவுடைய எபிக் நம்பரு, உங்கள் மனைவி இருந்தால் மனைவி நம்பரு, மனைவியுடைய எபிக் நம்பர். இது ஒரு பாக்ஸ். உங்களுக்கு 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களா? 2002 இல்லை சார், அவ்வளோ வயசு கிடையாது. இல்லை 2005 இல்லை சார். இல்லை. அப்போ அந்த பாக்ஸை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடலாம். ஓகே. இப்போ நான் போட்டிருக்கேன். அப்போ நான் எந்த தொகுதியில் போட்டேன்? சேப்பாக்கம் போட்டு என்னுடைய பேர் மற்றது டீட்டெயிலை ஃபில் பண்ணிடணும், அவ்வளோதான். இன்னொரு பாக்ஸு ரைட் சைடில் இருக்கும், அதில் உங்களுடைய உறவினர். இப்போ முதலமைச்சர் ஒரு வீடியோ போடுறாரு, 3வது பாக்ஸு உறவினர்னு கேட்குறாங்க. நான் என்ன உறவினர் அப்படின்றார். உறவினர்னா இப்போ நீங்கள் அந்த பிஎல்ஓ ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, உங்கள் உறவினர், உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா? இல்லை சார். இல்லை. அப்போ உங்களுடைய உறவினர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு. அப்பா அம்மாவுக்கு. அப்பா இருக்காங்கல்ல? இருக்காங்க சார். அப்போ அப்பாவுடைய ஓட்டர் ஐடியை அங்கே எழுதணும். அப்பாவுடைய பேர், ஓட்டர் ஐடி, இது அவ்வளோதானே. ஆனால் இவர்கள் அதை பெரிய காம்ப்ளிகேட் ஆக்கி இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை என்ன பண்ணுறாங்க? ஆரம்பத்துலேருந்தே சார்னா மோசங்க சார். அங்கே ராகுல் ஆரம்பித்தார். அவர் பெரிய பெரிய ஸ்க்ரீன்லாம் வச்சுக்கிட்டு, இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், என்ன சொன்னீங்க சார்? சின்ன இடத்துல சார், சின்ன இடத்துல 50 இது சார் சொன்னீங்களா? இப்போது அந்த சார் இந்த மாதிரி 50 பேர் இருக்கிறாங்க முறையற்ற முறையில் ஒரு சின்ன வீட்டில். மொத்தமே 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் 50 ஓட்டு அங்கே இருக்கிறதா காமிக்கிறாங்க சார். இதை எப்படி நீக்குவீங்க? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய், ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, இந்த வீட்டில் 3 பேர் தான் ஐயா இருக்காங்க, 50 ஓட்டுக்குது ஐயா, நீங்கள் பெரிய மனசு கூர்ந்து அந்த மீதி 47 பேரை கைது செய்து அந்த வாக்குகளை நீக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது போலீஸுக்கு ஏதாவது பவர் இருக்கா? ஓகே சார். யாருக்கு பவர் இருக்குது? இந்திய தேர்தல் ஆணையம் தான் சார் பண்ணணும். அவங்க எப்படி நீக்க முடியும்? செக் பண்ணாமல் நீக்க முடியுமா? கண்டிப்பாக சார், செக் பண்ணி தானே சார் ஆகும். செக் பண்ணி தானே ஆகணும். அதுதானே எஸ்ஐஆர். இவர்கள் 2005 காங்கிரஸ் ஆட்சி இங்கே நடந்ததில்ல, அப்போ திமுகவும் அந்த ஆட்சியில் அங்கம் வகித்தது. அப்போது தீவிர வாக்கு திருத்த பண்ணி நடத்தினாங்க. அந்த பிஎல்ஓ ஃபார்ம்லேயே இருக்கும். அதனால தான் 2005க்கு முன்னாடி நீ எந்த தொகுதியில் வாக்களிச்சின்னு கேட்குறாங்க. ஏன்னா அதுக்கு 2006க்கு அப்புறம் தான் தொகுதி மறுபங்கீடு மறுசீரமைப்பு வந்தது. ஆமாம் சார். சேப்பாக்கம் தொகுதியில் நான் வாக்களிச்சிருந்தேன். இப்போ சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி ஒன்றாக்கிட்டாங்க. முன்ன சேப்பாக்கம் தனி, திருவள்ளிக்கணி தனி தொகுதி. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க. வேளச்சேரியின் தொகுதியே கிடையாது, இப்போ வந்துடுச்சு. இந்த மாதிரி பல தொகுதிகள், இப்போ வில்லிவாக்கம் தொகுதியை பிரித்து கொளத்தூர் இன்னும் 2-3 தொகுதி பிரிச்சுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சென்னையிலே நடந்திருக்குன்னா பல தொகுதிகளில் மாறி இருக்குது, பல மாவட்டங்களில் மாறி இருக்குது. அப்போ நீங்கள் எந்த தொகுதியில், அப்போ முன்னாடி இருந்த தொகுதின்னா அந்த வரிசை என்ன, இதெல்லாம் கேட்குறாங்க. அவ்வளோதான். அப்போது 2005 நடந்த பொழுது உங்கள் காங்கிரஸ் தான் நடத்துறது. ராகுல் காந்தியுடைய அம்மா சோனியா காந்தி, அவருடைய வழிகாட்டுதலில் இயங்கிய பிரதமர், இவங்க தானே பண்ணாங்க. அப்போல்லாம் சார் இனிச்சது, இப்போ மட்டும் சார் கசக்குதா? புரியுதா நான் சொல்கிற வித்தியாசம்? புரியுது. சாரு மோசம், சார் வாக்கு திருட்டுன்னு என்னப்பா சொல்கிறேன்? ஒரு வீட்டில் பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சரிப்பா, அதை யார்ப்பா சரி பண்ணுறது? தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் எப்படிப்பா சரி பண்ணோம்? அவங்க செக் பண்ணி தான் பண்ணோம். அந்த வேலை தானே எஸ்ஐஆர். முரண் தெரியுதா? இப்போ நான் உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள், உங்கள் அப்பா அம்மா 3 பேர் இருக்கீங்க சார். இந்த மாதிரி வர்றாங்க, பிஎல்ஓ ஃபார்ம் தராரு. பிஎல்ஓ கேட்குறாரு, உங்கள் ஓட்டர் ஐடி கொடுங்க தான் கேட்பார். இந்த வீட்டில் உங்களுக்கு வாக்கு இருக்கான்னு கேட்பார். ஆமாம் சார், இந்த வீட்டில் தான் 10 வருஷமாக இருக்கும், 2024 கூட நாங்கள் ஓட்டு போட்டோம். சரி, ஓட்டர் ஐடி கொடுங்க. ஓட்டர் ஐடி வாங்கி ஸ்கேன் பண்ணுவார் அவருடைய செல்ஃபோனில்.
அதில் நம்பரு எல்லாம் காமிக்கும். அந்த அந்த ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கில் உங்கள் நம்பரு, உங்கள் இதை பார்த்துட்டு அதை சைன் வாங்கிக்குவார். ஃபோன் நம்பரு வாங்கிக்குவார். தனியாக படிவங்கள் இருக்கும். 2 படிவம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அந்த நம்பரை உள்ள படிவத்தை தேடி எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவார். நீங்கள் அதில் ஃபோட்டோ ஒட்டி நான் சொன்ன அந்த விவரம்லாம் எழுதணும். இப்போ உங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டு நம்பர் 5, 4, 5, 6. 5ஆம் நம்பர் வீட்டில் 50 ஓட்டுக்குது. இப்போ ராகுல் காந்தி சொல்ல நீங்கள் வருத்தப்பட்டு சொன்னீங்களே, அந்த மாதிரி 50 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறது நீங்கள் 3 பேர் தான். இப்போ அவர் பிஎல்ஓ கேட்குறாரு, சார் மீதி 47 பேர் எங்கே சார்னு? என்ன 47 பேரா? நாங்கள் தாங்க 3 பேர் தாங்க இருக்கிறோம். இல்லைங்க, இங்கே 47 பேர் இந்த வீட்டில் 50 பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்குலாம் நான் ஃபார்ம் கொடுக்கணும், கூப்பிடுங்க. யாரும் கிடையாதுங்க. அதானே சொல்லுவீங்க நீங்கள்? கண்டிப்பாக சார். சரிங்க சார், உங்கள் வீட்டு நம்பரு 5, பக்கத்தில் ஏதாவது 5, 5 அந்த மாதிரி இருக்கா? சார் எதுவும் இல்லை சார், 4 இருக்குது. 4 போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேங்க, அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் 6 இருக்குது சார், 6 நம்மள்ட்ட லிஸ்ட்டு இருக்குது. இல்லை 5ல் தான் 50 பேர் இருக்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, ஒழிச்சு வச்சுருந்தா கூப்பிடுங்க அப்படின்னா. ஏங்க நாங்கள் ஏங்க பொய் சொல்ல போகிறோம்? நாங்கள் எங்கள் சொந்த வீடுங்க, 3 தலைமுறையாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். 3 பேர் தாங்க, நானும் எங்கள் அப்பா அம்மா. எனக்கு கல்யாணம் ஆகலை ஒன்றும், அவ்வளோதான் தானே. ஓகே சார். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? குப்பேன் சுப்பேன் இவங்களாம் யாருங்க? இவங்களாம் இல்லை சார், இது இல்லை, எல்லாம் டெலிட், இல்லைன்னு. அப்போ ஒரே நேரத்தில் ஒரு வீட்லேயே அந்த ராகுல் காந்தி வருத்தப்பட்ட 47 பேரை நீக்கிடுவாங்களா? அதுக்கு எஸ்ஐஆர் தானே பயன்படும். கண்டிப்பாக. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? தமிழக மக்களுடைய வாக்குரிமை பறிப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம். இது ஒரு பார்ட்டுனா, இந்த சண்முகம், சண்முகம் சிபிஎம்மு திருமாவளவன் அவர் தான் அப்படியே பொங்கிட்டார். நம்முடைய வாக்குரிமையை பறித்தது மட்டுமல்ல, நம்முடைய குடியுரிமையை பறிக்கின்ற ஏற்பாடுகள் இன்றைய தினம் நடந்து வருகின்றது. எப்படி அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டார். சரி, இப்போ அன்புமணி குற்றச்சாட்டு பண்ணும்பொழுது திமுகவுக்கு பிடிக்காத வாக்குகள்லாம் வந்து எஸ்ஐஎம் மூலம் வந்து பயன்படுத்துறது அன்புமணி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக இந்த சார் இதை வந்து தனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு அன்புமணி வைக்கிறாரு. நேற்று ஒரு வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தீங்களா? ஒரு அம்மா உட்காந்துட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா பிஎல்ஓ கிடையாது, டிஎம்கே ஐடி விங்கி. அந்த இவர் கேட்பார், வீடியோ எடுக்கிறவர், நீங்கள் யார்? நான் டிஎம்கே ஐடி விங்கி. நீங்கள் எதுக்கு இந்த வேலையை பார்க்குறீங்க? இல்லை பிஎல்ஓ என்கிட்ட கொடுத்துட்டு போனார். பிஎல்ஓ நீங்கள் கட்சிக்காரங்க, நீங்கள் கூட வேணால் வரலாம். நீங்கள் எப்படி பிஎல்ஓ வேலையை பார்ப்பீங்க? யார் அந்த பிஎல்ஓ? நம்பர் கொடுங்கண்ணா. நம்பர் கொடுத்தோன்னா அவர் பேசினா, அவரும் பிஎல்ஓ கிடையாது, அவர் ஒரு சப்கான்ட்ராக்ட் மாதிரி. அவர் பிஎல்ஓ வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போய்க்கிறார். ஒரு பாகத்துக்கு தாங்க ஒரு பிஎல்ஓ. ஒரு பாகன்றது 1000 ஓட்டு இருக்கும், 600 ஓட்டு இருக்கும், 900 ஓட்டு இருக்கும், 1200 ஓட்டு இருக்கும். இவ்வளோதான். அதுக்கு ஒரு ஆள் அரசுலேருந்து, அரசு துறையிலேருந்து, இப்போ டீச்சராக இருப்பாங்க, கார்பரேஷன் ஊழியராக இருப்பாங்க, ஏதோ ஒரு இது. அந்த வேலையை கூட அவரை பார்க்காம ஐடி விங்லேருந்து ஒரு அம்மா வந்து பார்க்குதுன்னா, இது இப்போ அன்புமணி குற்றச்சாட்டு கரெக்டா? அப்போ அவர் கேட்குற, நீ பிஎல்ஓ இல்லைனா அப்போ ஏமா செத்து போனவங்க இதை நீக்க சொல்கிறோம்ல, ஏன் நீக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றாரு. எதுக்கு தெரியுதா அந்த நோக்கம்? எஸ்ஐஆர் எதிர்ப்பாங்களாம். எஸ்ஐஆர் இப்போ எதுக்கு எதிர்க்காங்கன்னு தெரியுதா? எஸ்ஐஆர் என்ன வேலை பார்க்க போகுது? ஓட்டு இல்லாதவங்களுக்கு ஓட்டு கொடுக்க போகுது. இப்போ உங்கள் வீட்டில் 3 பேர், நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு ஓட்டு சார் எனக்கு ஓட்டே இல்லை சார், போன தடவையே நீக்கிட்டாங்க. ஏங்க நீங்கள் வந்து ஃபார்ம் 6 வாங்கி உங்கள் அப்பா அம்மாவுடைய அந்த இது உங்களுக்கு ஆதார் இருக்கா? இருக்குது. ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆதார் ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணாங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துடும். அவ்வளோதான், உங்களுக்கு ஓட்டும் கிடைக்குது. அப்புறம் வீட்டில் இன்னொரு ஓட்டு இருக்குதுன்னாங்களே சார், போன மாதம் இறந்துட்டார் சார், அப்போ டெலிட். கூட 2 பேர் இருக்காங்கன்னாங்களே சார், எங்கள் அண்ணன் அண்ணி தான் சார், வீடு மாற்றிட்டு போயிட்டாங்க சார், அவங்க ஓட்டையும் அங்கே மாற்றிட்டாங்க சார், ரைட், டெலிட். ஷிஃப்ட்டுனால டெலிட்டு. அவங்க அங்கே அப்ளை பண்ணி வாங்கிடுவாங்க. இது மாதிரி இப்போ டபுள் என்ட்ரி எப்படி வரும்னா, இங்கேயும் உங்கள் அண்ணன் அண்ணி இருப்பாங்க, அவர் போன இடத்துலையும் இருப்பார். அப்போ 2 பேருக்கும் 2 ஓட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை இங்கே இவர்கள் பயன்படுத்துவாங்க. அவங்க வந்து அங்கே இருக்காங்க, ஓட்டே போட வரல, சாயந்தரத்துக்கு மேலே தெரிஞ்சிடும், போடு, நீ போய் போடு. இல்லாட்டி அவரே அந்த கட்சிக்காரராக இருப்பார், அவர் அங்கேயும் போட்டுட்டு அழிச்சிட்டு இங்கேயும் வந்து ஓட்டை போடுவார். அவர் தானே ஒரிஜினலு. ஓகே. அப்போ டபுள் என்ட்ரி நீக்கினா அவர் ஒரு ஓட்டோடு நின்றுவார். கரெக்டாக? இதற்கு தான் எஸ்ஐஆர். ஆனால் இவர்கள் சொல்கிறது குடியுரிமையை பறிப்பார்கள். குடியுரிமைன்றது என்ஆர்சியை பண்ண வேண்டிய வேலை உள்துறை. தேர்தல் ஆணையம் இந்த வேலையை பார்க்குது. எப்படி கொண்டு வந்து லிங்க் பண்ணுறாங்க பாருங்கள். அதோட தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க, அதான் செம்ம காமெடி. குடியுரிமை வாக்குரிமை இல்லாதவர்களை முகாம்களில் அடைப்பார்களாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நான், எங்கள் அப்பா அம்மா, ஒய்ஃபு, பையன். இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இல்லை, உடனே ஒரு வேனை கொண்டு வந்து ஏறு இது மாதிரி அந்தந்த வீட்டில் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போய் சிட்டிக்கு வெளியே ஒரு முகாம் கட்டி அங்கே வச்சுருவாங்க. நம்ம போய் மனு போட்டு பார்க்கணும். எந்த ஊரில் அங்கே நடக்கும் இது? இப்படி ஒரு பயமுறுத்தி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. சண்முகம் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மாவுடைய பிறப்புச் சான்றிதழ் என்னிடம் கேட்கிறார்கள். யார் போய் கேட்டா? என்னிடமே பிறப்புச் சான்றிதழ் இருக்காது தான். கண்டிப்பாக இருக்காது சார். பர்த் சர்டிஃபிகேட் கான்செப்ட் வந்ததே
இந்த இதுவாக கரெக்டாக ஒரு கான்செப்ட் வந்தது 90ஸ்க்கு மேலே தான். 80s கொஞ்சம் இது, 90s அந்த பீரியடு. அதுக்கு முன்னாடிலாம் பர்த் சர்டிஃபிகேட்ன்றது ஸ்கூல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று போட்டுக்கிறதுன்றது. ஸ்கூலில் சேர்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, என்ன வயசு பையனுக்கு ஒரு 5 போட்டுங்க, 5 போட்டுக்கிறதா, கையை இப்படி வைங்க, இப்படி வச்சா பிறகு காது ஓட்டுதா சேர்த்துக்குவோம். 5ஆம் கிளாஸ், அது 1ஆம் கிளாஸ், 5 வயசில் தான் சேர்ப்பாங்க. ஸ்கூலுன்றதே அதுதான். இப்போ பிறந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுன்னு கொண்டு போய் விட்டுறாங்க. அது எல்கேஜியில் 90 மார்க் வாங்கினா பக்கத்து வீட்டு குழந்தை 95 வாங்கியிருந்தா இந்த குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அது 95 வாங்கிச்சு, நீ எப்படி 90 வாங்கினா? அதுக்கு உட்காந்து 2 பேரும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அதுக்கு பேர் சைக்காலஜிஸ்ட்டை பார்ப்பாங்க. அவர் என்ன விஷயம்னு கேட்பார். என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது. ஐயோ அப்படியா, என்ன வயசுங்க குழந்தைக்கு? 3 வயசு சார். சத்தியமாக உங்களுக்கு இது வேணும், மனநல ஆலோசனை வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். இன்றைக்கி அப்படி தான் ரொம்ப பேர் திரியிறாங்க. அவங்க புள்ள மார்க் வாங்குறத விட பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைய விட மார்க் கம்மியாக வாங்குறது தான் பல பேருக்கு பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரன் என் சொந்தக்கார பையன் என்ஜினியரிங் படிச்சிட்டான், நீயும் இன்ஜினியரிங் படிக்கணும். அவன் டாக்டர் படிச்சிட்டான், நீயும் டாக்டர் படிக்கணும். டேய், எனக்கு ரத்தத்தை பார்த்தாலும் அலர்ஜிடா, மயக்கம் போட்டு வந்துடுவேன்டா. சயின்ஸே எனக்கு பிடிக்காதுடா, நான் காமர்ஸ் இது எடுக்கிறவன், நான் சிஏ படிக்கணும்னு ஆசைப்படணும், டாக்டர் தான் படிக்கணும். அப்போ ஆசைப்பட்டார். லாஸ்ட்டில் அவன் என்னது மார்க் ஃபெயில் ஆகி அவனுடைய சுயத்தன்மையை இழந்துருவான். நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையோன்னு நினச்சிக்குவோம். ஓகே சார், கரெக்டா? இப்போ எஸ்ஐஆருக்கு வந்துடுறேன். அப்போ எஸ்ஐஆர் இவ்வளோ வேலையை பண்ணி இவர்கள் அதை திசை திருப்பி கொண்டிருக்கிறார். போராட்டம் சார். ஒவ்வொரு டைமும் வந்து திமுக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது ஆளுநருக்கு தேநீர் விடுதிக்கு இவங்க போயிடுவாங்க, சவால் விட்டுருவாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த தேநீர் விடுதியில் ஒரு அநியாயம் நடக்குதுங்க சார். யார்ட்டையா இருந்தால் சொல்லுங்க, சார் நான் முடிச்சுக்கிறேங்க. பாவங்க, இவர் தேநீர் விடுதியில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? இவங்க எல்லாம் போய் போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. முதல்வர் அவருக்கு மட்டும் போய் தேநீர் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. பட் அதுதான் சார் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் வந்து தேநீர் வந்து இவங்க புறக்கணிக்கின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் பிரச்சனை பெருசாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க சாட்டிலாம் கிடைக்காது. ஆமாம் சார், இந்த கரூர் தொடங்கி நிறைய விஷயங்களில் வந்து திமுக எடுக்கிற பிரச்சனை வந்து தோழமையல் கட்சிகள் தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, பொங்குவாங்க. பட் ஆனால் இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? பொங்க விட்டுட்டு இவங்க கண்டுக்காமல் இருக்கிறதுன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ பத்திரிகையாளர்களையும் பொங்க விட்டாங்க. அவன் சார் ஒருத்தர் கேட்குறேன் நான், என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க? அதாங்க கேட்குறேன், என்ன பிரச்சனை? ஏங்க என்ன உங்களுக்கு புரியலையா? சரிங்க, புரியலங்க, சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? ஏங்க குடியுரிமையாக பறிச்சிடுவேன். அதாங்க கேட்குறேன், எஸ்ஐஆர் மூலிமா குடியுரிமையை எப்படி பறிப்பேன்? ஏங்க என்னங்க நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக நான் எப்போங்க பிஜேபிக்கு ஆதரவாக பேசுனேன்? எஸ்ஐஆருக்கும் என்ஆர்சிக்கும் என்ன சம்மந்தம் தானே கேட்டேன். நீங்கள் போங்க, நீங்கள் சரியில்லைங்க. நீங்கள் ஏங்க விலைக்கு சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். இல்லை நான் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இல்லைங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. ஏங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜெயில் கைதிகள் ஒரு 1,00,000 பேருக்குள்ளே தான் இருப்பான். அவனுக்கே புழல் சிறை, அந்த சிறை பத்த மாட்டேங்குது. பாதி பேர் கைது பண்ணாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? இவனை கைது பண்ணி ரிமாண்டு பண்ணி இவனை கொண்டு போய் சோத்தை போட்டு செலவு பண்ணி அவன் உள்ள வேறு செட்டு அமைச்சிருவான். தலைவாரி எப்படி பண்ணி அறிவே இல்லை, நீ இப்படி போய் மாட்டிக்கலாமா, அடுத்த தடவை நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், நம்ம 5 பேரும் வெளியே போனோன்னா இந்த வேலையை பண்ணலாம். இப்படி தானே ஜெயிலில் தானே இந்த இதெல்லாம் உருவாகுது. ஜெயிலில் திருத்துறதுக்குன்னு பார்த்தா செட்டு சேர்த்து விட்றாங்க. அப்போ 1,00,000 பேருக்கு இவ்வளோ சிறைவாதுன்னா, ஊருக்கு இப்போ சென்னையில் 16 தொகுதிக்கு 2 லட்சம் வாக்கு வைக்கிறீங்க, 32 லட்சம். அதில் ஒரு 50,000 பேருக்கு வாக்கு இல்லாமல் போச்சு. இப்போ திருமாவளவன் சொல்கிற மாதிரி, சண்முகம் சொல்கிற மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள் இவங்களை கொண்டு போய் முகாமில் அடைக்கணும்னா, சென்னையில் 50,000 பேர் அடைச்சி வைக்கணும்னா எவ்வளோ பெரிய இடம் தேவை? தங்குமிடம், கழிப்பறை வசதி, இன்னும் பிற வசதிகள், சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, மருத்துவம் அனைத்தும் இருக்கக்கூடிய. யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக முகாம் அமைக்கணும்னா எவ்வளோ செலவு? மாதம் 1000 ரூபா கொடுக்குதே நீங்கள் நாக்கு தொங்குது. முதல்ல இந்த மாதிரி அடைச்சி வைக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் விடுமா? ஏங்க எனக்கு வாக்கு இல்லை, ஏன் இல்லைன்றதான நான் ஆராயணும். உங்களுக்கு வாக்கு இல்லை, ஏன் இல்லை சார்? நான் பல வீட்டில் இருந்தேன், இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன், அங்கே நீக்கிட்டாங்க சார். இங்கே ஏன் இல்லை? அங்கே இருக்குன்னு நினச்சிருந்தேன் சார். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நீ செக் பண்ணி பார்க்கணுமா வேணாவா? பார்க்கல சார். தெரியாது சார். சரி, இப்போ செக் பண்ணி பார்த்தியா? இல்லைன்னு பிஎல்ஓ சொல்லிட்டார் சார். சரி, இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? தெரியாது சார். ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி கொடு, ஆன்லைன்லேயே பண்ணலாம், உனக்கு ஓட்டு வந்துடும், அவ்வளோதானே. உங்களுக்கு ஓட்டு இல்லைன்றதுக்காக நீ இந்திய குடியுரிமை இல்லைன்னு ஆகிடுமா? நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்தியாவில் பிறந்து படித்து வளர்ந்து வரி கட்டி எல்லாம் தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களை இந்திய குடியுரிமை இல்லைன்னு சொல்ல முடியும்? எப்படி பயமுறுத்துறாங்க தெரியுதா? சார் அப்படின்னாலுமே இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இப்போ ஏன் திரும்ப அதை எடுக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. எதை எடுக்கணும்? இந்த சார் அப்படின்றது எஸ்ஐஆர்ன்றது ஏன் எடுக்கணும்? இத்தனை ஆண்டு காலம் ஏங்க இந்த தேர்தல் ஆணையம் அவங்களுடைய ஒர்க்கு இதுதானேங்க. பட் இவ்வளோ தூரம் கேப் இருக்குல்ல சார், இந்த டைமில் பண்ணணும். இவ்வளோ தூரம் கேப் விட்டது தப்பு தானே. 2005க்கு அப்புறம் இப்போ எடுத்தது தப்பு தானே. ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க, அதில் எல்லாமே மாறும். ஒரு தொகுதியில் இத்தனை லட்சம் பேர் தான். இப்போ ஒரு 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்து ஒரு பார்லிமெண்ட்டுனா இவ்வளோ லட்சம் பேர் ஒரு வாக்குன்னு இருக்குது. அதெல்லாம் தாண்டி போய் இன்னும்
அந்த தொகுதி சீரமைப்பை பண்ண முடியாத மாநிலங்கள்லாம் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தீவிர வாக்கு சேகரிப்பு, வாக்கு திருத்த பணி நடத்தி 2006 தொகுதி மறுவரை பண்ணாங்க. 2005 எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் பொறுத்து பண்ணால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்குறேன். இல்லை சார், இப்போ பீகாரில் பண்ணுறாங்க, தேர்தல் வருது. இப்போ தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்க, தேர்தலுக்கு முன்னாடி தாங்க பண்ணுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. சரி, ரைட்டு, இது நான் நியாயமான வாதமாக நான் வச்சுக்கிறேன். கமல்ஹாசன் மட்டும்தான் அதில் அப்படி பேசினார். ஏங்க தேர்தலுக்கு முன்னாடி இப்படி அவசர அவசரமாக பண்ணுறீங்க, இதில் டெலிஷன் ஏதாவது போச்சுன்னா அவனுக்கு வாக்கு போயிடும், இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியாமல் போயிடும். அதனால் தேர்தல் முடிஞ்சோன்னு நிதானமாக பண்ணுங்கன்றாங்க. ரைட், நல்ல வாதம். ஆனால் திமுக என்ன பண்ணுது பார்த்தீங்களா? இவர்கள் இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, வாக்குரிமை, குடியுரிமை பறிப்பு, இப்படிலாம் ஒரு பிரச்சாரம் பண்ணிவிட்டு என் தமிழ் மக்களின் வாக்குரிமையை பறிப்பதற்கு நான் விடமாட்டேன், மக்களை காப்பேன், இப்படிலாம் உருட்டுறாங்களா? கோர்ட்டில் போய் என்னம்மா சொல்கிறாங்க? இப்போ எதுங்க பண்ணுறீங்க? நாங்கள் என்ன வேணான்னா சொல்கிறோம், தேர்தலுக்கு பிறகு வச்சுக்கலாம் தானங்க சொல்கிறோம். அப்படி தான் இன்றைக்கி கோர்ட்டில் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில். தெரியுதா அந்த வித்தியாசம்? பொதுமக்கள்கிட்ட பேசும்போது வேறு துணி இல்லாத பிரச்சனைலாம் பயத்தெல்லாம் ஏற்படுத்தி விடுறது. எஸ்ஐஆர் வந்தாலே உங்களை முகாமில் கொண்டு போய் அடைச்சிருவாங்கன்றது. என்ன என் சம்மந்தம்னு கேட்டால், இன்னும் தலைவர் அவனுக்கு இது கூட தெரியாமல் இருக்கிறேன். சரி, தெரியாமல் தான் கேட்குறேன்னா பதில் இல்லை. ஏன்னா அவர்கிட்டே பதில் இல்லை. அவர் சொல்கிறத கேட்டோன்னு சொல்கிறாரு. அவராவது அங்கே கேட்டிருக்கணும்ல, யோ எப்படியா இது அப்படின்னு. திருமாவளவன்ட்ட மைக்கை போட்டு நம்ம ரிப்போர்ட்டர்னா கேட்கணும், சார் குடியுரிமை எப்படி பறிப்பாங்க, எஸ்ஐஆருக்கும் என்சிஆருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள், கேட்கணும்ல. நம்மளுக்கு கேட்க தான் பயம், ஏன்னா படிக்கணுமே, இதுதான் பிரச்சனை. அப்போது அதுவும் இன்றைக்கி முன்னெல்லாம் நீங்கள் போய் லைப்ரரியில் போய் படிக்கணும், நீங்கள் தேடுற சப்ஜெக்ட் கிடைக்கணும், அந்த புக்கு கிடைக்கணும். இன்றைக்கி அப்படியா? ChatGPTலேருந்து கூகுள்லேருந்து எல்லா விதமான தரவுகளும் நம்மள்ட்ட இருக்குது. இன்றைக்கி நான் குண்டு வெடிப்பு சம்மந்தமாக எடுத்தேன், ஏற்கனவே டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்குது. குண்டு வெடிப்பு சம்மந்தமாக எடுத்தேன். அதிகமான குண்டு வெடிப்புகள் காங்கிரஸ் பீரியடில் நடந்திருக்கு. நீங்களே உங்களுடைய இதில் இருந்து சொல்லுங்கள். 2014 பிறகு இப்போ என்ன 2025, இந்த 11 வருஷத்தில் டெல்லி குண்டு வெடிப்பு, இந்த குண்டு வெடிப்புன்னு ஏதாவது பெருசாக சம்பவம் நடந்திருக்கா? நேற்று நடந்த மாதிரி பகல்மா தாக்குதல் இல்லை சார். ஆனால் இதே டெல்லியில் ஒரே வருஷத்தில் ஒரே மாதத்தில் 3-4 தாக்குதல்லாம் நடந்திருக்கு. அடுத்த மாதங்கள்லாம் நடந்திருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். ஆனால் இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ அவர்கள் கரெக்டாக சட்டம் ஒழுங்கை இது பண்ணி போன்ற உளவு அமைப்புகளை சரியாக பயன்படுத்தி எல்லாம் பண்ண மாதிரியும் இவர்களை சுத்தமாக கோட்டை விட்ட மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக நான் படிப்பேன். உடைய இது, மற்ற உளவு அமைப்புகள், இந்தியாவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, நம்முடைய வெளியுறவுத்துறை என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு. இதில் பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் தாண்டி பொதுவாக பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த பகல்மா தாக்குதலுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அந்த தாக்குதல் நடத்தினாலே உலக நாடுகள் கண்டிச்சிருக்கும். நீ எப்படியா பாகிஸ்தானில் போய் அடிக்கலாம், என்ன நினச்சிட்டு இருக்கிற, இஷ்டத்துக்கு போய் அடிக்கிறேன். இல்லைங்க எங்கள் ஆளுங்க 24 பேர் எங்கள் அப்பாவி மக்கள் சொன்னாங்கன்னா அதுக்கு ஐநா சபை இருக்கியா, அங்கே பேசு, நீ என்ன போய் அடிக்கிற, இப்படி வந்திருக்கோம். ஆனால் இவர்கள் அதற்கு முன்னாடியே ஒரு கருத்தை எல்லா உலக நாடுகள் மத்தியில் உருவாக்கிட்டாங்க. கரெக்டாக ஆட்சியா? இன்னொரு முகாமை விட்டப்பார், முஸ்லீம் நாடுகளில் ஒரே தொல்லையாகிறானுங்க. பரவாயில்ல, இந்த எங்கேயா சண்டை வந்தால் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரே ஒரு வீடு மட்டும் ரவுடித்தனம் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தன் திடீர்னு போய் 2 அரை விட்டு வச்சிருவேன்னா சும்மா போகும்போது ஒன்றா பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான்ல கம்முன்னு இருப்பான். ஏன்னா அவனுக்கு மனசுக்குள்ளே தெரியும், அடிச்சாண்டா நம்ம அடிக்க வேண்டிய வேலையை பண்ணிட்டான். அப்புறமா நம்மளை பார்த்து சொல்லுவான், தனியாக தலைவரை செம்ம கேள் விட்டாப்பார் ஒரு அரை, அவன் வாழ்நாளில் மறக்க மாட்டான் தலைவரை, நான் செய்யலான்னு நினச்சேன், எனக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது, நீ பண்ணப்பார், உண்மையிலே நீ ஆம்பளையா. ஆனால் இதுதான் நாங்கள் நடந்தது. பிரிட்டன்லேருந்து எல்லா நாடுகளுக்குமே தீவிரவாத அச்சுறுத்தல். நம்ம போய் அடித்த உடனே யாராவது எதிர்த்தாங்களா நம்மளை? இல்லை சார். இதுதான் வெளியுறவு கொள்கையுடைய பாசிட்டிவிட்டி. அந்த மாதிரி விஷயங்கள் RAW ஒர்க்கு என்ன, நம்ம இது உள்ள என்னென்ன தீவிரவாத செயல்கள் உள்ளக்க நடக்குது, இதை கண்டறிஞ்சு தடுக்கிறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலில் அவங்க காஷ்மீரில் பிடிக்கிறாங்க, ஹரியானாவில் 3 டாக்டர் பிடிக்கிறாங்க, 350 கிலோ RDX அவங்கள்ட்ட மாட்டுது. அந்த ஹரியானா டாக்டர் இவங்களாம் பிடிச்ச அடுத்த செகண்டு தான் இந்த ஒரு நாளுக்குள்ளே தான் இங்கே டெல்லியில் வெடிக்குது. இவர்கள் அந்த நூலை பிடிக்கிறதுக்குள்ளே அவன் முடிச்சிட்டான். இது இந்த துப்பாக்கி ஏதோ ஒரு படத்தில் வரும் பாருங்க, இவன் கண்டுபிடிச்சி நெருங்கிறதுக்குள்ளே அவன் பண்ணிகிட்டே இருப்பான். ஓகே, அந்த மாதிரி தான் இது. அப்போது இது மாதிரி பல விஷயங்கள் மற்ற உளவு அமைப்புகள்லாம் தடுத்துருக்கோம். அது நமக்கு பார்வைக்கே வராது. அது ஹை லெவலில் பண்ணியிருப்பாங்க, சில சமயம் எச்சரிக்கை விடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்திருப்போம். ஆனால் பெரிய விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கோம். இது அதெல்லாம் மீறி நடந்த ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இந்த 15, 11, 12 வருஷங்களில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். நம்மளுடைய டெக்னாலஜியும் சரி வேறு லெவலில் நம்ம வளர்ந்துருக்கோம். இல்லாட்டி கனடாவில் போய் காலிஸ்தான் ஆளை போட்டு தள்ளுவோமா? அவன் கனடா அதிபரை பெரிய கடுப்பாயிட்டாப்புல. இப்போ இருக்கிறவரில் இது மாதிரி இருந்தவர். கனடாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, காலிஸ்தான் தீவிரவாதிகளும் இன்னொரு அமைப்பையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே அவனுடைய ஹெட்டு அங்கே தான் இருக்குது. அவன் ரொம்ப தொல்லை கொடுத்துருந்தான் இந்தியாவுக்கு. நேராக வேலையை முடிச்சு விட்டாங்க.
அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அப்புறம் அதை ஒரு மாதிரி பேசி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இவர்கள் அதை எடுத்துக்கிட்டு தலைகீழ சுற்றுறது இங்கே உள்நாட்டுக்குள்ளே. இது இப்படி அது இப்படி. நான் சொன்னேன்ல, நாளை பீகார் தேர்தல், இன்று குண்டு வெடிக்கிறது. யாராவது விரும்புவாங்களா? இது ஒரு பெரிய இதுங்க இது. நம்ம நாட்டு மக்கள் 8, 10, 13 பேர் செத்து போயிட்டான், 12 பேர். சாதாரண விஷயமா அது?